80 கோடி ரூபாய் செலவில் கலைக்கூடம், அரங்கம், இசையோடு கூடிய நீரூற்றுகள் என புதுப்பொலிவுடன் காட்சியளிக்கிறது சென்னை வள்ளுவர் கோட்டம். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மெரினா சென்ட்ரல் உள்ளிட்ட சென்னைக்கு என இருக்கும் பல்வேறு அடையாளங்களுள் வள்ளுவர் கோட்டத்திற்கு தனி இடம் உண்டு. ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியால் உருவாக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்க முடிவெடுக்கப்பட்டு 2024 ஆண்டு ஜனவரி மாதம் பணிகள் தொடங்கப்பட்டன. தற்பொழுது பாரம்பரிய கட்டடக்கலை மற்றும் நவீன வசதிகளுடன் வள்ளுவர் கோட்டம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 110 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை கொண்ட கல் தேரை சுற்றி ஒளி மற்றும் ஒலி காட்சி இடம்பெற உள்ளது. நினைவு சின்னத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் பார்வையாளர்களுக்கு ஒரு சிறந்த அனுபவத்தை உருவாக்கும் வகையில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டம் எப்பொழுது திறக்கப்படும் என பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. நான் ஏற்கனவே சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கேன். இப்போ பசங்களாம் பார்க்குறதுக்காக அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் இன்னும் வேலை படிகளில் முடியலைன்னு சொல்கிறதுனால பிள்ளைங்களாம் ஆர்வமாக இருக்காங்க. சீக்கிரம் வேலையை முடித்தா எல்லாரும் பார்க்கறதுக்கு இதாக இருக்கும். இந்த தேர் இது சூப்பராக இருக்குது. நிஜமாக கண்டிப்பாக எங்கள் குட்டீஸ் எல்லாம் கூட்டின்னு வரலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எப்போ திறப்பாங்கன்னு தெரியல. திறந்தாங்கன்னா கம்பல்சரி கிட்ஸை கூட்டிட்டு வந்து காமிக்கலாம் தான் இருக்கும். 1600 பேர் அமரக்கூடிய குளிர்சாதன வசதி செய்யப்பட்ட அரங்கத்தின் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இசை நீரூற்றுக்கள் மற்றும் திருக்குறள் காட்சிகளும் இடம்பெறவுள்ளன. தூண்கள் மற்றும் சிற்பங்களுக்கு வர்ணம் பூசப்பட்டுள்ளன. நுழைவு வாயில் அமைத்தல், புல்தரை அமைத்தல், தளக்கற்கள் பதித்தல் உள்ளிட்ட பணிகள் முடிந்துள்ளன. வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. விரைவில் இந்த பணிகள் நிறைவு பெற்று பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட உள்ளது. ஒளிப்பதிவாளர் பரத்துடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.